எங்க மண்ணுல ஒரு நைட்டு கலெக்டர், எஸ்பி, தாசில்தார், டிஆர்ஓ எல்லாம் ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு போட்டோங்க. நாங்க இந்த ஊரோட காலி பண்ணி போறோங்க. எங்க ஏரியால மட்டுமே கேன்சர் வந்துட்டு மார்பக புற்றுநோய் கிட்டத்தட்ட 20%. குழந்தைகளுக்கு வந்து தொண்டையில பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாம மயக்க வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு யாரோ அந்த கெமிக்கலை கொண்டு வந்து லோடு கணக்கா கொட்டியிருக்காங்க. இதனால 2 நாளா எல்லாருக்குமே வாடை தாங்கல. என் பொண்ணெல்லாம் தொண்டை அரிக்குது, தலை சுத்துது அப்படிலாம் சொல்றாங்க. அந்த கெமிக்கல் மேல வெறும் மண்ணை மட்டுமே போட்டு மூடி இருக்காங்க. வாடை இன்னும் நிக்கல, காத்துல பரவி வந்துகிட்டு இருக்கு. இந்த வாடையெல்லாம் எங்களால தாங்கவே முடியல. இப்ப மணி எத்தனை ஆச்சு, ஆனா இன்னமும் நாங்க இந்த காத்தை தானே சுவாசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தானே அது பிரச்சனை. எங்க ஏரியால மட்டுமே கேன்சர் வந்துட்டு மார்பக புற்றுநோய் கிட்டத்தட்ட 20%. இந்த இடத்துல பாருங்க, சின்ன பள்ளப்பட்டி, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 25% குழந்தைங்க ஊனமுற்ற குழந்தைங்களா தான் இருக்கு. நீங்க சர்வே ரிப்போர்ட் வேணா எடுத்து பாருங்க. நிறைய பெண்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்ல. இந்த மாதிரி கேடு எல்லாமே இந்த பொல்யூஷன்னால தான் வருது. எங்க மண்ணுல ஒரு நைட்டு கலெக்டர், எஸ்பி, தாசில்தார், டிஆர்ஓ எல்லாம் ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு போட்டோங்க. நாங்க இந்த ஊரோட காலி பண்ணி போறோங்க. இதுதாங்க எங்களுக்கு கோரிக்கை. அதாவது குடி தண்ணீர்ல புற்றுநோய் கிருமி இருக்கு, காற்றுல புற்றுநோய் கிருமி இருக்கு. நாங்க வாழக்கூடிய இந்த பகுதி 50 ஆண்டுகளுக்கு வாழ தகுதியற்ற இடம், இறந்து போனா புதைக்கக்கூடிய இடம் கூட நிம்மதி இல்லாம இருக்குங்க. ஏன்னா மக்கள் நாங்க தினம் சாகுறோம். ஒரே நாள் எங்களுக்கு கருணை கொலை பண்ணிட்டா கூட சந்தோஷமா ஏத்துக்கோங்க. என்ன வேஸ்ட்டுங்கிறதே தெரியல. ஆக்சுவலாக இதை ஸ்மெல் பண்ணால் வந்து பெட்ரோல் ஸ்மெல் வருது. இதை வந்து நேற்று நைட்டு 1:30 மணிக்கு நான் அந்த ஸ்பாட்டில் போய் நான் எடுத்தேன். பகுதி மக்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து தொண்டையில பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம், மூச்சு விட முடியாமல் மயக்க வர்றது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்குது. ரொம்ப மூச்சு திணறல் இருந்தனால 2 குழந்தைகளை வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க. என் தம்பியோட பொண்ணுக்கு வந்து என்னன்றதே கண்டுபிடிக்க முடியல, டாக்டரே சொல்றாரு. அப்ப இது வந்து ரிப்போர்ட் முதல்ல எங்கள்கிட்ட இருக்கு சார். குறைஞ்சது ஒரு 400 மீட்டருக்கு கொலை மாதிரி இருக்கு. அவங்க கண் துடைப்புக்காக டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நேற்று முன்னாடி என்ட்ரன்ஸை மட்டும் ஒரு 10 அடிக்கு மூடி இருக்காங்க மண்ணு போட்டு. இதுக்கு மேல மண்ணு அவங்களால போடவும் முடியாது, வண்டி உள்ளேயும் போகாது. ஏன்னா கொலை மாதிரி இருக்கு. தீர்வு இல்லை அப்படின்னா இந்த 2 பகுதி மக்கள், ஏபி நகர், பிஸ்பி நகர் பகுதி மக்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே கலெக்டரேட்ல கொடுக்க தயாரா இருக்கும்.